துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் சீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இப்போது நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப சென்சிட்டிவான பதிவு, ரொம்ப இம்பார்ட்டண்ட் பதிவு. நம்ம துளியை பல துளிகளாக பிரிச்சிருக்கோம். அதில் இந்த பதிவு திரைத்துளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது சினிமாவை பற்றிய ஒரு பதிவு, சினிமா ப்ளஸ் பொலிட்டிக்கல், அரசியல், இதை பற்றி ஒரு பதிவு. இப்போது டோட்டல் ஊடகங்களும் மீடியாங்களும் ஒரே சப்ஜெக்டை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் அந்த சப்ஜெக்ட் தான் போயிட்டே இருக்குது. எல்லா யூடியூப்லேயும் நிறைய சப்ஜெக்ட், இதை டெய்லி டே டு டே மாறி 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 இந்த சப்ஜெக்டாக வருது. அது எதை பற்றியது என்றால், விஜய் நடத்திய தாவேகா மாநில மாநாடு மதுரை. அங்கே நடந்த மதுரை மாநாட்டை பற்றி தான் எல்லா மீடியாவும் ஃபோக்கஸ் பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஆரம்பித்த நாள் முன்னாள்லேருந்து, அந்த ஆரம்பித்த நடந்த நாள்லேருந்து அதற்கு பிந்தைய நாட்கள், இன்னைக்கு வரைக்கும் அந்த மாநாட்டு திடலுக்கு போய் ஏதாவது கிடைக்குமா, இன்ட்ரெஸ்டிங்காக சப்ஜெக்ட் கொடுக்கலாமா, கண்டென்ட் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போது அந்த மாநாடு நடத்துகிறவங்க எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது நல்லா தெரியுதுங்களா? இப்போது நான் இந்த மாநாடை நேரில் பார்க்கலனா கூட அன்னைக்கு ஃபுல்லாக ஊடகத்தின் வாயிலாக நான் ஃபுல்லாக பார்த்தேன். அன்னைக்கு காலையிலேருந்து மாநாடு 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எல்லாமே ஃபுல்லாக நான் த்ரூ டிவி, அதாவது புதிய தலைமையில் போட்டால் நான் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருந்தேன். அதனால் அங்கே என்ன நடந்தது இந்த ஊடகத்தில் ஒரு விஷயத்தை நான் நேரில் பார்த்தது போல் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். அதில் நிறைய கமெண்ட்டு, நிறைய கருத்து வேற்றுமைகள், எங்கேயோ தப்பு நடந்துருச்சு அப்படின்னு நிறைய விஷயம் நடந்துருச்சு. இது ஒரு பக்கம். நாம் எப்பவுமே விஜயை நம்ம குடும்பத்தோடு ரசிக்கிற ஒரு நடிகர். அவர் படம்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஜாலியாக நம்ம வீட்டில் டிவியில் உட்காந்து பார்க்கும்போது அந்த படம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட படங்கள்லாம் நல்லா கொடுத்தார். உதாரணத்துக்கு திருமலை ஆகட்டும், போக்கிரி ஆகட்டும், தெரியாகட்டும், இந்த மாதிரி பல படங்கள். அதில் கில்லி ரொம்ப 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 பிடிச்ச படம். இன்றைக்கி கூட அந்த கில்லி படத்தை தொடர்ந்து எப்போ போட்டாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா அந்த கில்லி படத்தில் வர குடும்ப அமைப்பு, அவங்க அப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவர், அம்மா ஒரு டைப்பு, தங்கச்சி ஒரு டைப்பு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைப்பு, இந்த கபடி ஆட்டம், அது திரிஷா, எல்லாமே அந்த டீம் ஸ்பிரிட், மேலே மாடிக்கு மேலே ஒரு செட்டு, லைட் ஹவுஸு, இதெல்லாம் அந்த படத்தை ஏதோ ஒரு புதுமையாக்குச்சு. ரொம்ப விரும்பி பார்த்தோம். அந்த ரேஞ்சில் நம்ம டெண்டுல்கர், சச்சின், அந்த சச்சின் படத்தில் சில வர காமெடிங்கள்லாம் இன்றைக்கும் நம்ம ரசித்து பார்த்துன்னு தான் இருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம மனசில் நீங்காத இடம் பெற்ற திரைப்பட நடிகரில் அவரும் ஒருவர், திரு விஜய் அவர்களும் ஒருவர். ஆனால் அதே நேரத்தில் நம்மளுக்கு சில பிடிக்காத ரோல்லாம் கூட சில படங்களில் பண்ணி தான் இருக்கார். அதில் சமீபத்தில் வந்த படம் கோட். அந்த படத்தில் அந்த மகன் ரோல்னு நினைக்கிறாரு. அது ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு ரோலு. தண்ணி அடிக்கிறது, எப்போவுமே கெட்டதையே நினைக்கிறது, பெண்கள் விஷயத்தில் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணதால் அந்த படம் தான் அவர் கேரியரில் கொஞ்சம் இறங்குமுகமான படம்னு நான் நினைக்கிறேன். இது என்னோடய கருத்து தான். இப்போது இந்த மாதிரி விஷயத்தில் போகும்போது அரசியலில் வர்றவங்க படத்தின் மூலமாக சில டிசிப்ளின் கேரக்டர் உண்டாக்குனா தான் பின்னாடி நிற்க முடியும். உதாரணத்துக்கு இவர் மாநாட்டு முகப்பில் அண்ணாவையும் எம்ஜிஆரையும் போட்டார் இல்லையா? இந்த முறை அது பொது தலைவர்கள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கார். அப்போது ஒரு தலைவரை போகிறதுக்கு முன்னாடி நாம் அதுக்கு ஃபிட் ஆகணும் இல்லையா? சரி, இது எந்த வகையில் ஃபிட்டு இல்லாமல் தெரியுதுன்னா, எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணி, பேரறிஞர் அண்ணாவுக்காக பிரச்சாரம் பண்ணி, அப்படியே படிப்படியாக பல வருஷங்கள் தொடர்ந்து அந்த இயக்கத்திலிருந்து கருத்து வேற்றுமை காரணமாக வெளியில் சாதித்தார்.
அது வேறு விஷயம். பட் அதே மாதிரி இவர் தன்னை எம்ஜிஆர்னு சொல்லிக்கும்போது சில சிக்கல் வருது. ஏன்னா இவர் வந்து சடனாக வந்துட்டார். படத்தில் ஒரு கட்சிக்கு வரப்போகிற ஒரு ஐடியா இல்லாமல், கட்சி படமாக தான் இருந்தது தவிர அதில் கட்சிக்குரிய பிரச்சாரமோ எதுவுமே இல்லாமல் வந்துட்டார் இல்லைங்களா? அப்போது இவருக்கு அந்த கட்சியினுடைய விளம்பரத்துக்கு அந்த படங்களை, சமீபத்திய படங்களில் கூட அவர் பயன்படுத்திக்கல. இப்போ சாதாரணமாக ரஜினியாவது தான் வரப்போகிறன்றத சில அரசியல் துணுக்குகளை வச்சுருப்பார், அங்கங்கே தூவி இருப்பார் இல்லைங்களா? ஸோ அவர் வரப்போகிறார் சொன்னார். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் வராமலே போயிட்டார். என்னவோ அவர் இந்த அரசியல் என்ற சாக்கடையில் நுழையாமல், இந்த ஒரு கருத்து வேற்றுமை உள்ள வட்டத்தில் நுழையாமல், நல்ல வேளை அவர் இந்த அரசியல் நெருப்புக்குள்ளே வட்டத்துக்குள்ளே மாட்டாமல் தப்பிச்சிட்டார். இன்றைக்கும் அவர் படம் ரிலீஸ் ஆகி அது ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. இன்றைக்கும் அவரை ஒரு திரைப்பட நடிகராக, உச்ச நடிகராக பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் இருக்கும். ஏன் இவர் அதே ரேஞ்சில் சினிமாவோடு நிறுத்தியிருக்கலாமே, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியிருக்கலாமே, ஏன் அரசியலுக்கு தாவனாருன்றது 1008 கேள்வி. அவர் என்ன சொல்கிறாரு, சமுதாயத்தை சீர்திருத்தணும், சமுதாயத்துக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல வழிகள் இருக்குது. ஏன்னா அரசியல்ன்றது ஒரு பழக்கப்பட்ட குதிரை மாதிரி. அந்த குதிரையை பழக்கப்படுத்தினவங்க தான் ஆப்ரேட் பண்ண முடியும். வேறு யாருனா ஏறி அந்த குதிரையை ஓட்டினாங்கன்னா அது கீழே தள்ளிடும். அதனால் அது நிரந்தரமாக பயணிக்க முடியாது. இவர் அப்போ எதனால் இந்த தைரியத்தில் பயணித்தார் அப்படின்னா, தனக்கு பின்னாடி ஒரு மாஸ் அப்பீல் இருக்குது, ரசிகர்கள் கூட்டம் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் அதில் இறங்கியிருக்கிறார். ஏன்னா இந்த ரசிகர் கூட்டம்லாம் ஓட்டாக மாறும்போது நம்மளுக்கு சாலிடாரிட்டி கிடச்சிடும் அப்படின்றதுக்காக தான் அவர் இறங்கினார். பட் இது வந்து நிரூபிக்கப்படாத ஒன்று. ஏன்னா நிறைய பேர் நடிகர்கள்லாம் அரசியலுக்கு வந்திருக்காங்க. சமீபத்தில் சிரஞ்சீவி கூட ஆந்திராவில் ஒரு பெரிய கட்சியை ஓப்பன் பண்ணி சூப்பரான மக்கள் வெள்ளத்தை காமிச்சார். ஆனால் ரிசல்ட்டு 0. நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார், ரிசல்ட்டு 0. பாக்யராஜ் கட்சி ஆரம்பித்தார், ரிசல்ட்டு 0. சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார், ஆனால் கொண்டு போய் சேர்த்துட்டார், வேறு கட்சியோடு சேர்த்துட்டார். இப்படி பல உதாரணங்களை அடுக்கி கொண்டே போகலாம். அப்போது நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்து ஜெயிக்கவே முடியாதா? ஜெயித்த ஒரே ஒரு நடிகர் புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான். அவர் அதுக்கு பேஸ்மெண்ட்டு நல்லா அமைச்சு கொடுத்தார். ஏன்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங், பில்டிங் வீக்காக இல்லை. ஆனால் இங்கே பேஸ்மெண்ட்டே ஸ்ட்ராங்காக இல்லையே, அதனால தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இல்லை. இவர் எந்த ரசிகர்கள்லாம் நம்பி இறங்கினாரோ அந்த ரசிகர்களுடைய டிசிப்ளின் தான் இன்றைக்கி நார்னராக யூடியூப்லேயும் எல்லோரும் பேசும்படியாக கிழிச்சு தொங்க விட்டுட்டே இருக்காங்க. இந்த ரசிகர்கள்லாம் கொஞ்சம் டிசிப்ளினாக இருந்து இவருக்கு நல்ல பேரை கொடுத்துருந்தாங்கன்னா தைரியமாக மற்றவங்களும் அதை ஃபாலோ பண்ணி பயப்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இவங்க ரசிகர்களே இவருக்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறது பதிலாக எதிர்ப்பு உண்டாக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மரத்து மேலே ஏறுறது, வண்டியை கொடியை கட்டி போகிறது, வண்டி டாப் மேலே உட்காந்து இருக்கிறது, பேச்சுங்கள்லாம் சரி வராமல் இருக்கிறது, ஒரு கச்சா மூச்சான்னு பேசுறது, ஒரு சுயநினைவோடு பாராட்டாமல் எக்கச்சக்கமான ஒரு பாராட்டுகள் கொடுத்து அதையே கேலி கிணல் ஆக்கிறது. அதை போய் கண்டென்ட்டுக்காக நிறைய யூடியூபர்ஸ் போய் ஒவ்வொரு நாளும் அந்த மாதிரி பேட்டி எடுத்து வெளியில் பரப்பி அவருடைய இமேஜை ஸ்பாயில் பண்ண இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இது எப்படி ரசிகர்களை பாடம் நடத்தாமல் எப்படி அரசியலில் எப்படி இவர் பின்பலத்தில் எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறாரோ தெரியல. அதுக்கப்புறம் அரசியலுக்கு முக்கியமான ஒரு படி தனக்கு பின்னால் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப். தனக்கு பின்னால் ஒரு வேலை ஆட்சிக்கே வந்துட்டார்னு வச்சுக்கோங்க. தனக்கு பின்னால் அரசாங்கத்தை நடத்தக்கூடிய மிகப்பெரிய பலம் வாய்ந்த நபர்கள் இருக்க வேண்டும். எல்லாருமே கட்சி ஆரம்பித்தாங்க, ஆனால் அந்த பலம் வேறு கட்சியிலேருந்து பெரிய ஆளுங்க வருவாங்க, சேர்ந்துருவாங்க, ஒரு பலத்தோட அந்த கேண்டிடேட்லாம் பின்னாடி இருந்தாங்க. ஆனால் இப்போது தாவேக்கு விஜய் கட்சிக்கு எந்த பேனர் பின்னாடியும் இல்லை, எந்த முக்கிய புள்ளியோ அரசியல் பிரமோ அந்த மாதிரி யாரும் இல்லை. அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தக்கூடிய ஆள் ஒருத்தரை கூட சொல்ல முடியல.
அதை அவர் பேச்சிலேயே வர சொல்கிறார். 234 தொகுதியிலையும் நான் தான் நிற்கிறேன்னு போடுங்க, என் முகம்தான் சின்னம் அப்படின்றார். இது என்ன ஆகுது, மற்றவங்க பின்னாடி யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பிக்சரை காமிச்சிக்கிட்டே இருக்குது இல்லையா. அதனால் முதல்ல அவர் மாநாடு நடத்துறதுக்கு தீர்மானப்பட்ட பிறகு இந்த மாநாடை எப்படி வர்றவங்களுக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படி நடத்தி காட்டலாம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். எனக்கு தெரிஞ்சு முதல் மாநாட்டினுடைய துவக்கமே அந்த கொடிமரத்தை பற்றி தான். இந்த கொடிமரம் 100 அடி கொடிமரம், அதை எல்லாரும் பார்த்துருக்காங்க. அந்த கொடிமரம் வைக்கும்போது அது தவறி ஒரு கார் மேலே விழுந்து பெரிய விஷயம், உதாகரமான விஷயத்தை, வருத்தத்தை அந்த மாநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தி விட்டார். இப்போது சாதாரணமாக 100 அடி கொடிக்கம்பும் தேவை தானே, நல்லா யோசித்து பாருங்களேன். சினிமா இல்லையே, இது ஒன்று பிரம்மாண்டம் காட்டுறதுக்கு, சங்கர் படம் மாதிரி பிரம்மாண்டம் காட்டுறதுக்கு இது சினிமா இல்லையே, அரசியல் தானே. ஒரு 50 அடி கொடிக்கம்பம் கூட ஏற்றிட்டு அழகாக நட்டுட்டு அழகாக கொடி ஏற்றிட்டு போயிருக்கலாமே. நான் என்ன சொல்லேன்னா, பிரம்மாண்டத்தை வேறு வழியில் காட்டலாமே. இப்போ வர்றவங்களுக்கெல்லாம் நீங்கள் சாப்பாடு போட்டிருந்தீங்க, காலைல டிஃபனு, மதியானம் சாப்பாடு, இல்லை ஸ்நாக்ஸு, இல்லை கூல்ட்ரிங்க்ஸு, இல்லை மோர், இந்த மாதிரி அந்த விஷயத்தை தொண்டர்கள்கிட்ட பயன்படுத்தியிருக்கலாமே. அந்த தொண்டர்கள் முன்னாள் நைட்டே 70,000 பேர் கிட்ட சங்கமிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த 70,000 பேரில் அன்றைக்கி தூங்கியிருக்கணும், காலையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு குளிச்சுருக்கணும். எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒவ்வொரு வீடியோவும் மிகைப்படுத்தி காட்டுற மாதிரி காட்டினாலும், ஆனால் அவங்க நேச்சராகவே இருக்கிறதான் காட்டியிருக்காங்க. உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கோ இல்லை இந்த மாநாட்டுடைய கொச்சைப்படுத்துறதுக்கோ அவங்க செய்யலை, அப்படியே நடந்ததை காட்டி கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு சந்தர்ப்பம். சரி, அதே நேரத்தில் அன்னைக்கு மிகப்பெரிய கொளுத்தும் வெயில். மாநாடு நடக்கிற அந்த நாள் வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் நிறைய பேர் அவசியப்பட்டாங்க. அதையும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. தண்ணீர் குறைபாடில் மருத்துவத்துக்கு போகிறது, ஒருத்தர் தவறியே போயிட்டார், ஒருத்தர் விழுந்துட்டார், ஷாக் அடித்தார், இப்படின்னு பல விஷயம். பல பேர் மரத்தில் இருக்காங்க. அந்த கரண்ட், அந்த மைக் செட்டுக்கு மேலே, லைட் செட்டுக்கு மேலே இருக்கிற பந்தல் மேலே உட்காந்துருந்தாங்க. இப்படி நிறைய விஷயத்தை பார்க்குறோம். இவங்களும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, ஆனால் அவர்கள் மாற வழி இல்லை, மாறவும் மாட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஒரே குறிக்கோள், விஜயை பார்த்தணும், விஜயை பார்த்தணும், விஜயை பார்த்தணும். நாம் இது வரைக்கும் பார்த்த படத்தில் பார்த்த, டிவியில் பார்த்த, சினிமாவில் பார்த்த விஜயை நேரில் லைவாக பார்க்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம் அந்த ரசிகர்களுக்கு. அதான் ரசிகர் அப்படின்றது மிதமாகவும் இருக்கலாம், மேக்சிமம் வெறியாக மாறி இருக்கிறது. அந்த மாதிரி தான். அப்போது இந்த ரசிகர்கள் அரசியலை எதிர்பார்க்கல, சமூக நீதி எதிர்பார்க்கல, என்ன அரசாங்கம் நடத்த போகிறான்றதெல்லாம் எதிர்பார்க்கல. நீ சொல்கிறியா ஓட்டு போடுறேன், ஏன் ஓட்டு போடுறேன், எதுக்கு ஓட்டு போடுறேன், என்ன திட்டம், அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ரசிகர்கள் புரிந்தும் புரியாமலும் உங்களையே முழுசாக நம்பியிருக்காங்க இல்லையா, அந்த ரசிகர்களுக்கு மாநாட்டுக்கு உண்டான ஏற்பாடுகள் திருப்தி அளித்ததா? வெயிலில் சார் அந்த கீழே போட்ட பெட்ஷீட் எடுத்து தலையில் போட்டுக்கிறான் சார் அந்த பச்சை துணியை. சரி, கேன்டீன் அரேஞ்ச் பண்ணிக்கிறான்னு பார்த்தா அது சப்கான்ட்ராக்ட் விட்டு அந்த கேன்டீனில் கூட விலைகள் தாறுமாறாக இருந்தது. கூழ், சைட் டிஷ்ஷு, மிக்சடு ரைஸு எல்லாமே நம்ம லைவில் பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையாகத்தான் இருந்தது. இப்படி தான் இருந்தது. சரி, விஜய் வரும்போது அது டிசிப்ளினாக இருந்தாங்களா? அதுவும் இல்லை. எல்லா தடுப்பையும் மீறி ஏறி அவரை நேரடியாக பார்க்கணுன்ட்டு ஒரு சில ரசிகர்கள் முண்டி அடித்து கொண்டு போகிறத பார்க்கும்போது அதிர்ச்சியாக இருந்தது. சரி, அவங்கள சாந்தப்படுத்தி கொண்டு போய் கீழே விட்டுடணும், இல்லைன்னா இறக்கி விட்டுடணுன்ற மாதிரி இல்லாமல் அப்படியே ஒரு பவுன்சர், லேட்டஸ்ட்டு வீடியோ பார்த்தேன் நான். அந்த பவுன்சர் அப்படியே அந்த ரசிகரை தூக்கி போடுறார். அந்த 8 அடி கேப் இருக்கு இல்லைங்களா, அது தூக்கி போடுறார். இப்படிலாம் கூட நடந்திருக்கு. இன்னும் என்னென்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு வெளியில் வந்தால் தான் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்துட்டு இருக்குது. மொத்தத்தில் இந்த மாநாடு நடத்தும் போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும். இந்த வெயிலில் மக்கள் முள்ளாக, ரசிகர்கள் ஃபுல்லாக அந்த முகப்புக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் ஸ்டேஜ் போட்டு நிழலில் உட்காந்துருக்கீங்க, ஆனால் அதை பார்க்க வந்த ரசிகர்கள் எல்லாம் வெயிலில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. சரி, இதுதான் ஒரு பக்கம்னு பார்த்தா, எல்லாம் முடிஞ்ச பிறகு அடுத்த நாள் எல்லாம் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் ஒரு விஷயத்தையும் கவரேஜ் பண்ணுறாங்க இல்லையா.
யூடியூப்பில் மற்ற ஊடகக்காரெல்லாம் போய் கவரேஜ் பண்ணும்போது பின்னாடி ஒரு சொர்க்க பூமியே இருந்திருக்கிறது. அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி பக்கா அறைகள், ஃப்ரிட்ஜு, ஏசி, ஒரு குடும்பம் தங்குற அளவுக்கு, ஒரு ஆளுங்க தங்குற அளவுக்கு, அந்த தலைவர்கள் தங்குற அளவுக்கு, அந்த ஸ்டேஜில் இருக்கிற முக்கியமான பிரமுகர்கள்லாம் தங்குற அளவுக்கு பிரமாதமான அரேஞ்ச்மெண்ட்டு ஸ்டேஜுக்கு பின்பக்கம் இருந்தது. அதையே கொஞ்சம் முன்பக்கம் ஷெட்டு போட்டு கொடுத்துருந்தா இன்றைக்கி இந்த பிரச்சனையே இல்லையே. நாம் விஜயை வெறுக்கல, அந்த கையாண்ட விதம் குறையாக இருக்கிறதோ என்ற கவலை ஆட்கொண்டு விட்டது. சரி, இது இப்படி இருக்குது. பேச்சிலேயாவது கொஞ்சம் தாறுமாறாக பேசாமல் கரெக்டாக பேசியிருந்தாரா யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவர் பேசும்போது எல்லாருமே அவரை வாட்ச் பண்ணுறாங்க. எங்கேயாவது ஒரு தப்பு நடந்துடாதா, அதை நம்ம படம் பிடிச்சி அதை வெளியில் கொண்டு போய் இமேஜ் பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா அரசியல் சாதாரணமானதல்ல. நம்ம இமேஜை கெடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சார்ந்தவர்கள் இமேஜெல்லாம் போயிடும். அவங்கவுங்க எந்தெந்த காலத்தில் எது பண்ணாங்களோ அதெல்லாம் கூட வெளியே கொண்டு வருவார்கள். ஆனால் அரசியலுக்கு வந்து விட்டால் இதையெல்லாம் எதிர்பார்த்துத்தான் இறங்க வேண்டும். இதையெல்லாம் எதிர்பார்த்து அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி விஜய்க்கு இருக்கிறதா என்று காலம்தான் பதில் சொல்லும். சரி, இப்படி பண்ணும்போது அவர் பேச்சில் இன்றைக்கி குற்றம் கண்டுபிடித்து அதை வெளியே பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அவர் வேறு ஒன்றும் சொல்லலை. மாமா என்ற பதத்தை முதலமைச்சருக்கு பயன்படுத்திட்டார். தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அந்த நல்ல விஷயத்தில் தான் சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவர் தப்பான எண்ணத்தில் கூட சொல்லியிருக்க மாட்டார். அங்கிள் சொல்லும்போது தப்பான விஷயத்தில் சொன்ன மாதிரி அதை நம்ம புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா அவர் யதார்த்தமாக சொல்கிற மாதிரி ஏன் அது. அதோட முதல்வர் அவர்களே, தமிழக முதலமைச்சர் அவர்களே, ஐயா முதல்வர்களே அப்படி கூட சொல்லியிருக்கலாமே. ஏன்னா ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க மாமா மச்சாலாம் அப்படிலாம் பேசிக்குவாங்க. ஏன்னா அவர் ஒரு பொசிஷனில் இருக்கிறார், ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இருக்கிறார். அப்போ அவருக்கு உண்டான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லையா. இப்போ பிரதமருக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அது மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இல்லை. அவருக்குன்னு ஒரு பதவி இருக்குது, அந்த பதவியை வச்சு சொல்லலாம் இல்லையா. அங்கேயும் தப்பு நடந்து போச்சு. இன்றைக்கி அதை பற்றி வெளியில் பேசும்போது இப்போ சாதாரணமாக உங்களுக்கே தெரியாதில்லை. மாமான்னா அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. நீங்கள் சினிமா ஃபீல்டை சார்ந்தவங்க, அதனால் அந்த 2வது அர்த்தத்தை துணிக்கிற மாமாவுக்கு என்ன பொருள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு இல்லை, உங்களை சேர்ந்த சினிமா துறையில் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நல்ல துணியில் சொன்னாலும் அது யூடியூப்பில் போய் பரவும்போது உங்கள் ரசிகர்களே அதை வேறு வழியில் பயன்படுத்தி கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை. நீங்கள் நல்லபடியாக தான் சொன்னீங்க, ஆனால் அது எப்படி போய் சேர்ந்துருக்கிறது, அது நீங்களே கொச்சையாக பேசுவதற்கும் கொச்சையாக அர்த்தம் செய்வதற்கும் வழிவகுத்து விட்டீர்களோ என்ற சந்தேகத்தை அல்லவா ஏற்படுத்தி விட்டது. அதனால் எங்கே போனாலும் அந்த ஸ்கிரிப்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஸ்கிரிப்டில் என்ன தவறு இருந்தால் உடனே எரேஸ் பண்ணிவிட்டு நல்லபடியாக டீசெண்டாக ஜென்டிலாக யாரையும் நீங்கள் ஏற்கனவே வர சொல்லியிருக்கீங்க. நான் யாரையும் புண்படுத்த விரும்பவில்லை, யாரையும் ஹார்ஷாக பேச மாட்டேன், நம்ம என்ன வேணுமோ அதை தான் சொல்லிட்டு போவோம், யார் மேலேயும் குற்றம் சொல்லப்படக்கூடாது, கோபமாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இந்த விதிகளெல்லாம் நீங்களே மீறிவிட்டீர்கள். மொத்தத்தில் இந்த மாநாடு கூட்டன்றது காமிச்சிட்டிங்க, அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பொதுவாகவே நீங்கள் ஒரு சிங்கம் விஷயத்தை சொன்னீங்க, அதே சிங்கம் ஒரு படத்தில் சிங்கிளாக தான் வரும், பண்ணிங்க தான் கூட்டமாக வரும்னு சொல்கிறாங்க இல்லையா. நான் அதுக்காக கொச்சைப்படுத்துக்காக சொல்ல, அந்த சிங்கத்தை நீங்கள் ஆண் சிங்கமாக பெண் சிங்கமாக கூட சொல்ல, ஆனால் இன்றைக்கி அந்த சிங்கத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதில் என்ன டேமேஜ் பண்ணுமோ அதையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பேச்சில் எவ்வளோ உஷாராக இருக்கணும்னு புரியுதுங்களா. அதே மாதிரி நீங்கள் ஒரு எம்ஜிஆர் பாட்டை பாடினீங்க, ஒரு தவறு அதை நீங்கள் பாடினீங்க. அந்த பாட்டில் அந்த கூட்டத்தை ஒழிப்பேன்னு சொன்னீங்க, அந்த காக்கைகளின் கூட்டத்தை ஒழிப்பேன்னு தான் அந்த பாட்டு வருது. அப்போ அந்த காக்கான்றதை ஏதோ தவிர்த்துட்டா மாதிரி ஒரு ஃபீல் வருது இல்லையா. எனவே அது ரொம்ப பேர் யாரும் அதை கண்டுக்கலை, ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா நீங்கள் என்னமோ தவிர்த்துட்டா மாதிரி தான் ஒரு ஃபீல் வருது. அதனால் இனிமேல் நீங்கள் அரசியல்ற வட்டத்துக்குள்ளே நீங்கள் பூந்துட்டீங்க, அந்த வியூகத்தை விட்டு வெளியில் வரத்துக்கும் நமக்கு அந்த தந்திரம் தெரிஞ்சிருக்கணும். இல்லை அது உள்ளேயே போய் அந்த வட்டத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளேயே
தந்திரமும் தெரிஞ்சிருக்கணும். அதனால் நெருப்பு வளையத்துக்குள்ளே இறங்கிட்டீங்க. அதை எப்படி அந்த நெருப்பு வளையத்துக்குள்ளே நீந்த போகிறீங்க, நீந்தி எப்படி கரை சேர போகிறீங்கன்றது காலம்தான் பதில் சொல்லணும். மொத்தத்தில் எங்களை போன்ற என்னை போன்ற எல்லாருக்கும் எங்களுக்கு திரையில் ஜனநாயகனாக தோன்ற வேண்டும். திரைப்பட ஜனநாயகனைத்தான் உங்களை வரவேற்கிறோம், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். வீணாக போய் தாவேக்கான்ற அரசியல் நாயகனாக போய் அநியாயமாக எல்லாத்தையும் இழந்து பேரு கெட்டு எல்லாம் போகிறத விட நீங்கள் எப்படி இதை கையாளப் போகிறீர்கள் என்பது ஒரு விதத்தில் கஷ்டமாகவும் இருக்கிறது. எப்படி இது உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா இறங்கிட்டீங்க, இனிமேல் அது வழியில் தான் நீங்கள் போயாகணும். உங்களை ஆண்டவன் தான் காப்பாற்ற வேண்டும். ஏற்கனவே அரசியலில் வரன்னு சொன்னவரை கடைசி நிமிஷத்தில் ஆண்டவன் காப்பாற்றி விட்டான். அது ஆரம்ப ஸ்டேஜ்லேயே முடிச்சிட்டார். ஈஸியாக முடிஞ்சு போச்சு. வரேன்னு சொல்லி இவ்வளோ விஷயம் ப்ராமிஸ் பண்ணி அந்த அளவுக்கு அவர் பேர் வாங்கினவர் அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. ஏன்னா உடல்நிலை காரணமாக மருத்துவர்கள் சொன்னார்கள்னு சொல்லிட்டு எப்படியோ ஒன்று ஆண்டவன் அவரை காப்பாற்றி விட்டான். உங்களையும் அதே ஆண்டவன் தான் எந்த வகையால் காப்பாற்றி நல்ல வழியில் உங்களை சேர்க்க வேண்டும். இதுதான் எங்களை போன்ற உங்கள் படங்களை ஆர்வமாக ரசித்து கொண்டிருக்கின்ற எந்தவித கல்மிஷமும் இல்லாமல் ஜாலியாக பார்க்குற எங்களை போன்ற குடும்பங்கள் இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஆகவே எங்களுக்கு நீங்கள் வேண்டும். இந்த வடிவத்தில் அல்ல, பழைய வடிவத்தில் வேண்டும். மீண்டும் கில்லி நாயகனாக எதிர்பார்க்கிறோம், போக்கிரி நாயகனாக எதிர்பார்க்கிறோம், சச்சின் நாயகனாக எதிர்பார்க்கிறோம், தெரி நாயகன் எதிர்பார்க்கிறோம். இந்த மாதிரி உங்களை திரைப்பட நாயகனாக வரவேற்க காத்திருக்கிறோம். நிச்சயம் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. நீங்கள் எப்படி பயன்படுத்தப்படுகிறீர்கள் என்பது அந்த ஆண்டவனுக்கும் காலத்துக்கும் தான் தெரியும். ஏதோ எங்களுடைய மன வருத்தத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களை வேண்டுகோளாகவும் வைத்துக் கொள்கிறோம். ரசிகர்களை முதலில் உற்சாகப்படுத்தும் நோக்கத்தில் இல்லாமல் அவர்களை நல்ல செம்மைப்படுத்துங்கள். முதல்ல செய்யுங்க. இப்போ இறங்கிட்டீங்க, இனிமேல் ரசிகர்களை எப்படி செம்மைப்படுத்தலாம் அப்படின்றத முதல்ல யோசிங்க. ஏன்னா இப்போ தான் நீங்கள் ஆரம்பிச்சிருங்க, இன்னும் பப்ளிக் கிட்ட போகவே இல்லை, பத்திரிக்கையாளர்கிட்டலாம் போகவே இல்லை. நீங்கள் போகும்போது பின்னாடி ஒரு கூட்டம் வரத்துக்கு ரெடியாக இருக்குது. இதை தான் நீங்கள் அவாய்ட் பண்ணி எங்கேயாவது நம்மளால் ஏதாவது நடந்துட போட்டு ஒதுங்கி போகிறீங்க. ஆனால் அந்த ஒதுங்கிறதையே இப்போ பின்னாடி தப்பாக பேசுகிற அளவுக்கு போயிடுச்சு. நீங்கள் பொதுமக்களை சந்திக்க மாட்டேங்கன்னு. அதனால் தயவு செய்து நீங்கள் பொதுமக்களை எப்படி சந்திக்க போகிறீங்க, பத்திரிக்கையாளர் எப்படி சந்திக்க போகிறீங்க, இந்த விஷயத்தில் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க, அது ரசிகர்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவு, ரசிகர்கள் கிரிட்டிசைஸ் பண்ணாத அளவுக்கு ரசிகர்களை வைத்து மீடியாக்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்பா விஜய் விஷயத்துக்கு நல்ல தீனி கடிச்சிச்சுப்பா அப்படின்னு ரசிகர்களை சுற்றி ஒரு மீடியா கும்பல் அலைந்து கொண்டே இருக்கிறது. மெல்லும் சும்மா இருக்கிற வாய்க்கு அவல் போட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? அதனால் தயவு செய்து இதை உங்கள் கட்சி ரீதியான நிர்வாகிகளோ நீங்களோ இதற்கு ஏதாவது வழி கண்டுபிடித்து ரசிகர்களை செம்மைப்படுத்துங்கள். காலம் உங்களை காக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.